வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: சத்தீஸ்கரில் 24 நக்சலைட்டுகள் இன்று பாதுகாப்பு படையினர் முன் சரணடைந்தனர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அஞ்சல் சேவை மூலம் பாடப்புத்தகங்களை குறைந்த செலவில் அனுப்பும் திட்டம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேவ்ஸ் மாநாடு பொழுதுபோக்கு மற்றும் படைப்பாற்றல் துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல்முருகன் கூறியுள்ளார். ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலில் ஏற்பட்டுள்ள மின்வெட்டு காரணமாக லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 12 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சத்தீஸ்கரில் 24 நக்சலைட்டுகள் இன்று பாதுகாப்பு படையினர் முன்பு சரணடைந்தனர். பிஜப்பூர் மாவட்டத்தில் மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரிகள் முன்பு இவர்கள் சரணடைந்தனர். 28 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த 14 நக்சலைட்டுகளும் இதில் அடங்குவர் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சரணடையும் நக்சலைட்டுகளுக்கான மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் தலா 50,000 ரூபாய் இவர்களுக்கு வழங்கப்பட்டது. பிஜப்பூர் மாவட்டத்தில் மட்டும் நடப்பாண்டில் இதுவரை 200க்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளனர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அஞ்சல் சேவை மூலம் பாடப்புத்தகங்கள் மற்றும் படிப்பிற்கு தேவையானவற்றை குறைந்த செலவில் வழங்கும் திட்டம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் இந்த சேவை வழங்கப்படும் என்றார். கல்வி கற்க மாணவர்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். வேவ்ஸ் மாநாடு பொழுதுபோக்கு மற்றும் படைப்பாற்றல் துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல்முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் அதில் பட்டியலிட்டுள்ளார். நாட்டின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையில் புதிய அத்தியாயத்தை இந்த மாநாடு உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் இளையோர் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்றும் திரு எல்முருகன் அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். வேவ்ஸ் மாநாடு மும்பையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தென் மாநிலங்களில் இளையோர் இந்தி மொழியை கற்றுக்கொள்வதில் ஆர்வமுடன் இருப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்தி மொழி தொடர்பான ஆலோசனைக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கல்வி நிறுவனங்களில் இந்தி பயன்பாட்டை ஊக்குவிக்க புதிய அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். மும்பை தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமான தகாவூர் ஹுசைன் ராணா தேசிய புலனாய்வு அமைப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். தேசிய புலனாய்வு அமைப்பின் 18 நாள் விசாரணை இன்று முடிவடைந்ததை அடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மேலும் 12 நாட்கள் அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று தேசிய புலனாய்வு அமைப்பு மனு தாக்கல் செய்தது. இதன் மீதான தீர்ப்பினை நீதிபதி திரு சந்தர்ஜித் சிங் ஒத்திவைத்துள்ளார். தில்லியில் மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரியுடன் இணைந்து திட்டத்தை தொடங்கி வைத்ததோடு பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். இந்த திட்டத்தின் கீழ் தில்லியில் வசிக்கும் 70 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா காவல்துறை அதிகாரியை தாக்க முயற்சி செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜே கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பெலகாவியில் நடைபெற்ற பேரணியின் போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரே இவ்வாறு நடந்து கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திருமதி ஷோபா கரந்தலாஜே குறை கூறினார். நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளின் செயல் காரணமாக நீதிமன்ற நேரம் வீணடிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. நிலம் கையகப்படுத்தப்பட்டதற்கான இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு வேல்முருகன் நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் நிறைவேற்றாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பொதுமக்களின் வழக்குகளுக்காக 7% நேரத்தை மட்டுமே நீதிமன்றங்கள் செலவிடுவதாக அவர் கூறினார். அதிகாரிகளின் அலட்சியமான செயல் காரணமாக நீதிமன்றங்களின் பணிச்சுமையும் அதிகரிப்பதாக கூறிய நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த இருப்பதாக கூறி விசாரணையை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக்ஃப் திருத்தச் சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது. வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம், மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம், வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர், வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல், இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல். இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். மும்பை அகமதாபாத் இடையான புல்லட் ரயில் சேவை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜய்குமார் சின்ஹா கூறியுள்ளார். சமஸ்திபூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி தலைமையிலான கூட்டணி வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதாகவும் திரு விஜய்குமார் சின்ஹா குற்றம் சாட்டினார். சுங்கத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் பூட்டானும் முடிவு செய்துள்ளன. திம்புவில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. வர்த்தக வசதிகளை மேம்படுத்துதல், திறன் வாய்ந்த எல்லை நிர்வாகத்தை உறுதி செய்தல் போன்ற முடிவுகள் இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டன. யுக்ரைனுக்கு எதிரான சண்டையில் ரஷ்யாவுக்கு உதவிய வடகொரியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புதின் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்ய படையினரோடு வடகொரியா இணைந்து பணியாற்றியது பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக யுக்ரைனுக்கு எதிரான சண்டையில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக வடகொரியா அறிவித்ததை அடுத்து ரஷ்ய அதிபர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். சூடானில் துணை ராணுவ அதிரடிப்படை நடத்திய தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்தனர். ஓம்துர்மன் பகுதியில் இப்படையினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலில் ஏற்பட்டுள்ள மின்வெட்டு காரணமாக லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய மின் விநியோக கட்டமைப்பில் நேரிட்ட தொழில்நுட்ப கோளாறே இதற்கு காரணம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர்ச்சுகலில் பெரும்பாலான பகுதிகள் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல்கள் கூறுகின்றன. இதேபோல் ஸ்பெயினிலும் மின்வெட்டு காரணமாக மெட்ரோ போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரக்கணக்கானோர் இதில் சிக்கியிருப்பதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 12 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவுகளில் மெய்தை அம்பேக்கர், அம்மன் தேவ், திகாம் சிங், உதன் சிங் ராகவ், ராகுல் கரியா, அமன் சிவாஜ் ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் ஜியா, அகானா சர்மா, பிரச்சி, ஹிமான்சி, சான்வி, பிரச்சி கத்ரி ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தெற்காசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 13 தங்கம் மற்றும் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. காத்மண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவிலும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளிலும் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 19 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவுகளிலும் கலப்பு குழு பிரிவுகளிலும் இந்தியா 6 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளிலும் இந்தியாவிற்கு 4 தங்கப்பதக்கங்கள் கிடைத்தன. ஆசிய கோப்பை பேஸ்பால் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இடம்பெற்றுள்ள பிரிவில் மியான்மர், இந்தோனேஷியா மற்றும் துர்க்மெனிஸ்தான் அணிகள் உள்ளன. இப்போட்டி மியான்மரில் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய யோகாசன சாம்பியன் போட்டியில் 87 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சத்தீஸ்கரில் 24 நக்சலைட்டுகள் இன்று பாதுகாப்பு படையினர் முன்பு சரணடைந்தனர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அஞ்சல் சேவை மூலம் பாடப்புத்தகங்களை குறைந்த செலவில் அனுப்பும் திட்டம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேவ்ஸ் மாநாடு பொழுதுபோக்கு மற்றும் படைப்பாற்றல் துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல்முருகன் கூறியுள்ளார். ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலில் ஏற்பட்டுள்ள மின்வெட்டு காரணமாக லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 12 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.